ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கில்லிங் எ ட்ரீ. இந்த போகும்போது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிவ் பட்டேல் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போமோட மெயினான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போமை வந்து ரீட் பண்ணும்போது ஒரு மரம் வந்து வளர்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது அண்ட் என்னென்னலாம் பண்ணி வளருது, ஆனால் அதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து அதை அழிக்கிறோம். அதனால் வந்து மரங்களெல்லாம் வெட்டாதீங்க, ஸோ சேவ் ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளோட பொயட் வந்து நமக்கு ஒரு கன்க்ளூஷனை வந்து இந்த போம்லேருந்து வந்து கொடுப்பாரு. ஆன் கில்லிங் எ ட்ரீ. இந்த டைட்டில்ல இருந்தே வந்து நம்ம இந்த போமோட கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். கில்லிங் அப்படின்னா கொலை பண்ணுறது, ட்ரீ அப்படின்னா மரம். ஸோ மரத்தை வந்து கொலை பண்ணுறது, எப்படி மரத்தை வந்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த போமோட கான்செப்ட். அண்ட் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்மளோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிவ் பட்டேல். அண்ட் இவங்க வந்து 18th August 1940 பிறந்திருக்கிறாங்க. இந்தியன் பொயட், பிளேரைட், பெயிண்டர் அண்ட் ஃபிசிஷியனும் கூட. இவர் வந்து க்ரீன் மூமெண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மூமெண்ட்டில் உள்ள ஆத்தர். க்ரீன் மூமெண்ட் ரைட்டர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட்டை நோக்கியே வந்து எழுதுகிறவங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக, என்விரான்மெண்ட்டை அழிக்கிறவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய எழுதுகிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து க்ரீன் மூமெண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஆத்தரும் வந்து இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். சப்ஸ்கிரைபர் மீன்ஸ் அந்த மொமெண்ட்டில் உள்ள ஒரு சப்ஸ்கிரைபர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டபிள் ஒர்க் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ வித்ஸ்டாண்ட் பாடி மிரரிங் மிஸ்டர் பிரஹாம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட ஃபேமஸான ஒர்க். அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போயம் கூட இவரோட ஃபேமஸான ஒர்க் தான். அண்ட் இவர் வந்து 3rd November 2023 வந்து இவங்க வந்து இறந்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்ருக்கிற போம் ஆன் கில்லிங் எ ட்ரீ, அந்த போம் வந்து 1966 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த கலெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா போம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட போமுக்கு வந்து எந்த ஒரு வேர்ஸுமே வந்து ஆத்தர் வந்து யூஸ் பண்ணி எழுதலை. ஸோ வந்து இது ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போம். வாங்க லைன் பை லைன் ஸ்டான்ஸா சம்மரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இட் takes much time to kill a tree. Not a simple jab of the knife will do it. It has gone slowly consuming the earth. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லைனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். நீங்கள் வந்து சாதாரணமாலாம் அந்த மரத்தை வந்து கொண்டுட முடியாது. இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு சின்ன கத்தியால் வந்து நீங்கள் வேகமாக குத்தி அதை வந்து நீங்கள் கிழிச்சிட முடியாது. ஒரு கூர்மையான கத்தியாக இருந்தாலுமே அந்த கத்தியை வச்சு நீங்கள் அவ்வளோ சிம்பிளாலாம் அந்த மரத்தை வந்து கொண்டுட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏர்த்தை வந்து கன்சியூம் பண்ணி அது கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. அது வந்து அந்த க்ரஸ்ட்டை ஃபீட் பண்ணி அண்ட் வருஷ கணக்கில் உள்ள அந்த சன்லைட்டை, ஏரை, அங்கே உள்ள வாட்டர் எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்பர்ஸ் ஹைட். ஆக்சுவலி வந்து லெப்பர்ஸ் அப்படின்னா அந்த வந்து தோல் நோய் சொல்லுவாங்க இல்லையா, அது. ஆனால் பட் இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கலர்டு பார்ட்ஸ் வந்து குறிக்குது. அப்படின்னா அந்த மரத்து மேலே ஒரு பட்டை இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து அந்த இலைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தளிர் விட்டு வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நம்மளால் வந்து அதை சீக்கிரம் வந்து அழிக்க முடியாது. த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த். அப்படின்னா அந்த வேரை வந்து நீங்கள் வெளியே எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆங்கரிங் எர்த், அந்த எர்த்து கீழே, இப்போது நார்மலாகவே எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீம் ட்ரீ எடுத்துக்கோங்களேன். அந்த நீம் ட்ரீ வந்து நீங்கள் தோண்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எர்த்தோட நல்லா டைட்டாகி அதை நம்ம அந்த வேரோடு பிடுங்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம் தான் சொல்கிறாங்க. அந்த எர்த்தோட நல்லா பின்னி பிணைஞ்சு ஆங்கரிங் ஆகி அது வந்து இருக்குது. ஆங்கர் அப்படின்னா நங்கூரம் சொல்லுவாங்கள்ல, நல்லா நங்கூரம் மாதிரி நல்லா நச்சுன்னு அதில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் டு பி ரோப்டு டைடு ஆர் அண்ட் புல்ட் அவுட் ஸ்னாப்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோப்டு, அதை வந்து அந்த எர்த்தோட வந்து அந்த மரத்தை கயிறு வச்சு கெட்டலை அண்ட் அதை புல்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் வந்து அதை கட் பண்ணி வெளியே எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி அவுட் ஆஃப் த எர்த் கேவ். நீங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே எடுத்துட்டிங்கன்னாலும், என்டையராக அந்த மரத்தை வந்து அந்த நிலத்துலேருந்து பூமியிலேருந்து தோண்டி எடுத்துட்டிங்கன்னா கூட
and the strength of a tree exposed the source white and wheat the most sensitive hidden for years inside the earth. அந்த எர்த்தில் இருந்து வந்து நாம் அந்த ரூட்டை வந்து வெளியே எடுக்காத வரைக்குமே வந்து அந்த மரம் வந்து உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாகவே வந்து அந்த ஏர்த்தோட வந்து டிபெண்ட் பண்ணி அந்த மரம் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து அதை அவ்வளோ சாதாரணமாலாம் வந்து வெட்டிட முடியாது. அது வந்து ரொம்பவே ஒரு சென்சிட்டிவானது. ஏன்னா வருஷ கணக்கில் நம்மளுக்கெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து மரத்தை பார்க்கலாம், மரத்தில் உள்ள இலையை பார்க்கலாம், ஆனால் அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற வேரை வந்து நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? அதான் சொல்கிறாங்க, வருஷ கணக்கில் வந்து அது அந்த பூமிக்கு அடியிலே வந்திருந்தது, யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சே இருந்தது. அதனால் அது வந்து ரொம்பவே சென்சிட்டிவானது, ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஸோ நம்மளால் அவ்வளோ சீக்கிரம்லாம் அதை வந்து வெளியே எடுத்துட முடியாதுன்னு சொல்கிறாங்க. Then the matter of scoring and choking in the sun and air browning hot. அப்படியே நம்ம அதை வெளியே தோண்டி எடுத்துட்டோம்னாலுமே அது வந்து காய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர் அந்த மரம் எல்லாமே காஞ்சு அதுக்கப்புறம் தான் அது வந்து பட்டு போகும். ஒரு மரத்தை வந்து நம்ம வேரோடு எடுக்கிற வரைக்குமே அது வந்து மறுபடியும் ஏதாவது கொஞ்ச நாள் கழித்து மழை பெஞ்சதுன்னா மறுபடியும் தளிர் விடும். ஸோ ஒரு மரத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக கில் பண்ணணும், அதாவது கொலை பண்ணணும்னா அது வந்து அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை வந்து நீங்கள் வேரோட பிடுங்கினா மட்டும்தான், அதாவது மண்ணிலேருந்து தோண்டி வெளியே எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த சூரிய வெளிச்சமும் அந்த காற்றும் அது மேலே பட்டு ப்ரௌன் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி ஒரு மாதிரி டார்க் ஷேட் ஆகும் இல்லையா? அந்த பச்சை க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகி அது எல்லாமே ஹார்டன் ஆகும். அண்ட் ட்விஸ்டிங் விதரிங் அண்ட் தென் இட்ஸ் டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதோட உயிர் வந்து பிரியும். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஒரு ஹார்டான ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வந்து மரத்தை நம்ம வந்து ஃபுல்லாக கொல்ல முடியுமே தவிர எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு மரத்தை வந்து நம்ம ஈஸியாக வெட்டிடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதுலேருந்து மறுபடி ஒரு நீங்கள் இது கட் பண்ணி எடுத்தீங்கன்னா, ஒரு பிரான்ச்சை கட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதில் வந்து புதுசாக தளிர் விட தான் செய்யும். ஸோ எங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் அந்த மரத்துலேருந்து நம்ம இது பண்ண முடியாது. குட்டி குட்டி தளிர் வந்து மறுபடியும் வந்து விட்டு வரதான் செய்யும். எப்போ வந்து அந்த மரத்தை நம்ம தூரோடு பிடுங்கி எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து அது காஞ்சி போகுமே தவிர பிரான்ச்சஸ் எல்லாம் தனித்தனியாக வெட்டினாலும் அது மறுபடியும் தளிர் விடும். ஸோ ஒரு மரத்தை கொலை பண்ணுறது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸிலாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ரொம்ப சிம்பிள் ஈஸிலாம் கிடையாது அப்படிங்கிறத அந்த போமில் வந்து போயிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மரத்தை வெட்டாதீங்க அண்ட் சேவ் ட்ரீஸ் அப்படிங்கிறத ஒரு மெயின் தீமாக வச்சு இந்த போமில் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுமே மரத்தை வெட்ட வேண்டாம், நம்மளுமே மரத்தை வளர்ப்போம். அண்ட் இவ்வளோ தான் போமோட சம்மரி. அண்ட் சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.